அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். கேரட் வச்சு 2 விதமான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டானதும் இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையை வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெடித்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் 1 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே வந்து 2 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஐயும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் வதங்கி வரட்டும். அப்படியே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி 3 சின்ன சைஸ் பச்சை மிளகாயை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே வந்து 2 மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டில் வந்து தித்திப்பு இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இதே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாகவே வதங்கும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுது. பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுத்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம், தக்காளி, கேரட் அந்த விழுதை வந்து நம்ம இது மேலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம வதக்கின காய்கறியிலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். நல்லா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இது அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக வெடிக்கும் போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். தாளித்ததை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுது. வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஒரு சட்னி பண்ணணும், அது டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இப்படி ஒரு தடவை நீங்கள் கேரட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 வரமிளகா, சின்னது ஒன்று பெருசு ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேடிகை சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கலாம். சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகாச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகா கூடவே பேடிகை சில்லி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
பருப்பு அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரட்டுக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட ஒரு கேரட்டுக்கு எனக்கு இது சரியாக இருக்கும். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும். பாருங்கள், பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு வந்தாச்சு. மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பருப்பு மிளகாயை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயம் வந்து வதங்கணும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். கேரட்லாம் கொஞ்சம் வதங்கணும். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வர ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணிப்போம். தேங்காயை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வதக்கினதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பு, வரமிளகா. இப்போ இது எல்லாமே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் கூலாக எடுத்து அரைக்க போகிறோம் சட்னி. மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேடிகை சில்லி, வரமிளகா இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கோம். இதோட கூடவே நம்ம வதக்கின புளியையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கின இந்த வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியை நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி பாருங்கள், சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஆல்ரெடி கடாயில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாருங்கள். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை 3 மட்டும் தாளித்து போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி நம்ம வறுத்தரைச்சனால நான் போடலை. வேணுங்கிறவங்க கடுகோட உளுத்தம்பருப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட அருமையான கேரட் சட்னி ரெடி. இந்த கேரட் சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் தோசையோடு சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கேரட் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் தான். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.